பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்பது, தியானிப்பது என்பது கர்த்தர் ஆழமாய் வெளிப்படுத்துகிறார். காரணம் பாருங்கள், இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த கொடியதான மாயமாலமான இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரசங்கி சொன்னது போல வானத்தின் கீழே பூமியின் மேலே காண்கிற யாவும் மாயும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. அப்படியான இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு நேராய் போகாதபடி இந்த உலகத்திலே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் நம்மை ஜெபிக்கும்படியாய் அழைக்கிறார். அவர்களுக்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டியது கட்டாயமான கடமையாய் காணப்படுகிறது. பாருங்கள், எந்த சூழ்நிலையும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிற கர்த்தரை நோக்கி ஜனங்கள் கூப்பிட்டார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் அவர்களை விடுவித்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், யோசேப்பு எகிப்திலே அனுப்பப்பட்டான். ஆனால் சகோதரர்கள் அவனை பகைத்து அனுப்பினதாய் காணப்பட்டாலும் இன்றைக்கு பாருங்கள், அதனுடைய மிகவும் ஆழமான ஒரு சத்தியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாளும் அவர் பஞ்சத்தினால் வாட விடுகிற தெய்வம் அல்ல. அந்த பஞ்சத்திலே ஆதரிக்கும்படியாய் இஸ்ரவேலை யாக்கோபின் குடும்பத்தார் பாதுகாக்கப்படும்படியா கர்த்தர் யோசேப்பை அதற்கு முன்பதாகவே எகிப்திலே அனுப்பினார், ஆதரிக்கும்படியா. அதைத்தான் யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எதையும் பற்றி கவலைப்பட தேவையில்லை, உங்கள் தகப்பனின் தேவன் என்னை இங்கு முதலிலே அனுப்பி வைத்தார் என்று சொல்லுகிறான். பாருங்கள், பகைமை அங்கே வெளிப்படவில்லை. அதுபோல ஓரோ காரியங்களும் கர்த்தர் நம்மேல் பேதுருவை நோக்கி சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளுவதில்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த நாட்களிலே நாம் மற்றுள்ளவர்களுக்காக, இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு ஆழமாய் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், நாம் இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் இதற்கு ரட்சிப்பு வரும். ஏதோ ஒரு கர்த்தர் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன். ஆனால் நாம் அந்த இடத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது அது அநேக ஜனங்களுக்கு ஆறுதலாகவும் சமாதானமாகவும் அமைய காரணமாகிறது. அநேக ஆத்துமாக்களை அழிவிலிருந்து காக்க வல்லமையுள்ளது. விசேஷமாக இந்த நாட்களிலே இந்த சோசியல் மீடியாவின் ஆதிக்கத்தினால் அநேக வாலிப பிள்ளைகள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக வாலிப பிள்ளைகள் மாய்மாலமான காரியத்திலே சிக்கி வெளியே வராதபடி, இப்படியாய் விடுவிக்கிற தெய்வத்தை அறியாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாம் சுவிசேஷம் அறிவிப்போம். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இவர்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.